விஜயகாந்தோட நாங்க முரண்பட்டோமா? ஊழல ஒழிக்கிறேன், வறுமையை ஒழிக்கிறேன்ட்டாரு, முடிஞ்சு போச்சு. வறுமையை ஒழிக்கிறதுல யார் மறுக்க முடியும்? இப்ப எங்க ஐயா விஜயகாந்தோட நாங்க முரண்பட்டோமா? நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். அவர் கிங் மேக்கரா அப்படின்னு கேக்குறாரு. நான் கிங் மேக்கரான்னு. அவர் கிங்கும் இல்ல கிங் மேக்கரும் இல்ல, அவர் ஒரு ஜோக்கர். அவரு ஒரு காகித கப்பலை கூட ஓட்டுனது இல்ல, கபடி அணிக்கு கூட கேப்டனா இருந்தது இல்ல, கபடி டீமுக்கு கூட. இவர் தமிழ் இனத்திற்கு கேப்டன் ஆயிட்டாரு. விஜயகாந்த் எல்லாம் முதலமைச்சரானா மொத்த தமிழனும் தீ குடிச்சு சாக வேண்டியதா? உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறுதானே திங்கிற. இப்ப என் தம்பி மாதிரி ஒருத்தர் வராரு, விஜய் மாதிரி ஒருத்தர் வராருன்னா நானும் கரபடியாம இருக்கேன். தாய் மாறல கறந்த பாருல அவரும் இருக்காரு. இப்ப நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பா இருக்கு. நீங்க கரப்ஷன் ஊழல் லஞ்சத்துல ஒழிக்கிறீங்க, இதுல யாரோட சேர்ந்து ஒழிக்கிறீங்க? எல்லாமே எந்த கட்சியும் குறை சொல்றதுக்கு நேர்மையை உண்மையை வச்சிருக்கு. எல்லாமே தகுதி இழந்துட்டு அந்த கட்சியோட போய் நம்ம வேலை செய்ய முடியாது. எதிர்காலத்துல அப்படி புதிய ஆட்கள் வரும்போது அவங்களோட சேர்ந்து நம்ம இயங்குறதுல வந்து தப்பு. இது கொள்கை இல்ல, கூமுட்டு. ஆளுங்க வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. அவர் கொள்கை 1000 இருக்கு, அவர் கொடி என்ன பண்ணுறது 1000 இருந்தாலும் அவன் என் தம்பி. நான் எப்பவும் அது அவர் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் அது இருப்பேன். அது ஒரு பிரச்சனை கிடையாது. என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி. அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத, ஏன் அப்படி கத்தாதப்பா? தளபதி அது சரிடா.